அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் தமிழ்ல பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விடை வகைகள், அதை பத்தி நம்ம டெப்தா பார்க்கலாம். அப்ப விடை எத்தனை வகைப்படும்? இப்ப நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். வினா எத்தனை வகைப்படும், இது மாதிரி கேட்டாங்கன்னா அது ஓகே. இப்போ வினா எத்தனை வகைப்படும்னா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்னா விடை 8 வகைப்படும். இதுல விடையில என்னென்ன இருக்கு? அது வினாவிலனா அறிவினா, அரியா வினா, குழல் வினா, கொடை வினா, ஐய வினா, இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இப்போ விடை என்னது? 8 வகைப்படும். இது எப்படி சார் ஷார்ட்கட்னா, நம்ம ஸ்கூல்ல எழுதும்போது என்னன்னா, வினாவுக்கு வினா என்ன கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருக்கும்? ஒரு 2 லைன் 3 லைன் தான் இருக்கும். அப்போ 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம விடை எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம்? பக்கம் பக்கமா எழுதுவோம். அப்ப விடை எப்பயுமே என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்ப வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். அடுத்து பாருங்க விடை. இதுல என்னென்ன விடை இருக்குன்னா, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாய்திர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இனமொழி விடை. இது மாதிரி மொத்தம் 8 டைப் இருக்கு. அந்த 8 டைப்ல ஒன்னொன்னு எப்படியெல்லாம் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் 3 வேற, இந்த லாஸ்ட் 5 வேற. ஓகேங்களா? இது பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஏன் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? சுட்டு விடை. ஓகேங்களா? சுட்டு விடை அப்படின்னா, ஒரு பொருள் ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னா அதை நம்ம சுட்டி காட்டி அல்லது சுட்டி சொல்லணும். ஓகேங்களா? இது இங்க இருக்கு, அங்க இருக்கு. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கேட்கறாரு, இது எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல சார்ஜர் எங்க இருக்கு, அதுவும் அந்த ரூம்ல இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல இல்லையா, வழக்கத்துக்கு மாறா. ஓகேங்களா? நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு சொற்களை தான் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அங்க பாருங்க, சுட்டி கூறும் விடை. ஓகேங்களா? கடைத்தெருவு எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னா, கடைத்தெருவு எங்கு உள்ளது அப்படின்னா இங்குள்ளது, இல்லைன்னா அங்குள்ளது. இது மாதிரி நம்ம சுட்டி காட்டி, ஓகேங்களா, அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி பயன்படுத்த பேர் தான் என்னது? சுட்டு விடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மறைவிடை. மறைவிடைனா என்னன்னா, மறுத்து கூறுதல். ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் ஹெல்ப் கேட்கிறாரு, ஏதோ ஒன்று கேட்கிறாரு அப்படின்னா அதை நம்ம மறுத்து கூறுவோம். ஓகேங்களா? இது நான் பண்ண மாட்டேன், இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுத்து கூறுறதுக்கு பேரு தான் என்னது? மறைவிடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா? கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு பேரு தான் என்னது? மறைவிடை. அடுத்து பாருங்க, நேர்விடை அப்படின்னு என்னன்னா, உடன்பட்டு கூறும் விடை. முன்னாடி சொன்னது மறைவிடை, மறுப்பு கூறுறது. இந்த நேர்விடை அப்படின்றதுனா நேராவே சொல்லிடுறோம். ஓகேங்களா? என்னதுன்னா, நான் போன்றேன், ஓகேங்களா, ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்றது. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன், அது உடன்பட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? போக மாட்டேன்னு சொல்ல, போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பட்டு சொல்றதுனால அதுக்கு பேர் என்னதுன்னா நேர்விடை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஏவல் விடை அப்படின்னா என்னன்னா, மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீயே செய்ய. ஓகேங்களா? அம்மா கேட்கறாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று கேட்பாங்க அப்படின்னா, இப்போ சாப்பாடு செய்ய, சாதம் செய்ய அப்படின்னா நீயே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களே என்ன பண்ணுவோம்? திருப்பி விட்றோம். ஆக்சுவலாக அவங்க நம்மளதான் செய்ய சொன்னாங்க, நாம என்ன சொல்றோம்? நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். இதுக்கு பேர் தான் என்னது? ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை எனப்படும். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது என்னது? ஏவல் விடை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, வினா எதிர் வினாதல் விடை. ஆக்சுவலா இதுல பாருங்க 2 வினா இருக்கு. கொஸ்டின்ல என்ன இருக்கு? அவங்க கொடுத்துருக்கிறதுல 2 வினா இருக்கு. இது ஒரு வினான்னு கொடுத்துட்டாங்க, இது ஒரு வினா அப்படின்னு சொல்லிட்டு 2 வினா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல என்ன அர்த்தம்? அப்ப அவங்க கொஸ்டினா கேட்கறது 2 வினா மாதிரி இருக்கணும், அப்ப ஆன்சரா சொல்றது 2 வினா மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. அவன் ஒரு வினா கேட்கறான், அந்த வினாவுக்கு விடையா இவன் என்ன பண்றான்? ஒரு வினாவை கேட்கறான். அவன் ஒரு கொஸ்டினை கேட்டா அதுக்கு பதில சொல்லாம அந்த பதிலுக்கு பதிலா இன்னொரு அந்த பதிலாவே என்ன சொல்றான்? இன்னொரு கொஸ்டினா கேட்டு போறான். இதுக்கு பேரு என்னது? வினா எதிர் வினாதல் விடை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அங்க பாருங்க, என்னுடன் ஊருக்கு வருவாயா. ஆக்சுவலா அவன் என்ன கேட்கறான்னா, என்னுடன் ஊருக்கு வருவாயா, வரன்னு சொல்லணும் இல்லை வரமாட்டேன்னு சொல்லணும், அதுதான் முறையான பதில். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, வராமல் இருப்பேனா. அவனே ஒரு கொஸ்டினா கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? வராமல் இருப்பேனா, வரும்னு சொல்லல, வரமாட்டேன்னு சொல்லல, வராமல் இருப்பேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கு பேர் என்னது? வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பாருங்க, உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் அப்படின்னா, ஏற்கனவே அவனுக்கு ஒரு சில நிகழ்ச்சிகள் அல்லது ஏற்கனவே அவனுக்கு எதுனா அவனு நடந்திருக்கும், சம்திங் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அவன் பதில் சொல்லுவான். அதுக்கு பேர் என்னது? உற்றது உரைத்தல். இப்போ நேற்று கிரிக்கெட் விளையாடிட்டு வந்திருப்பான், அவன் கீழே விழுந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவனை இன்னொருத்த நாள் அடுத்த நாள் கூப்பிடுறாங்க, வாடா கிரிக்கெட் விளையாடுப்பான். இல்லடா, எனக்கு நேற்று கிரிக்கெட் விளையாடி எனக்கு கால் புண்ணாயிருக்கு, அதனால இன்னைக்கு எனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றான்னா, அதுக்கு பேர் என்னது? உற்றது உரைத்தல். ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால இந்த விஷயத்துக்காக அவன் வரல அப்படின்றான். அது என்னது? உற்றது உரைத்தல். இங்க பாருங்க, வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயத்த சொல்றான் அப்படின்னா அது என்னது? உற்றது உரைத்தல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று ஆல்ரெடி அவனுக்கு எதனால கால் வலிக்குது? ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு கால் வலிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உருவது கூறல் விடை.
வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை, இது வந்து உற்றது உரைத்தல் அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்றது. உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் எதிர்காலத்துல நடக்கக்கூடியதை அவன் முன்னாடியே சொல்றான், அதுக்கு பேர் என்னது? உருவது கூறல். வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். இங்க பாருங்க, நீ விளையாடவில்லையா, ஒருத்தன் கேட்கறான் நீ விளையாட வரலையாடா அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். என்ற வினாவிற்கு கால் வலிக்கும், விளையாடினா கால் வலிக்கத்தான் செய்யும், ஆனா அவன் என்ன சொல்றான்? இனிமேல் விளையாடினா கால் வலிக்கும், அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ உற்றது உரைத்தல் அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது. உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் நடக்க போற விஷயத்தை பத்தி பேசுறது என்னது? உருவது கூறல். அடுத்து பாருங்க, இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினா, ஒருத்தர் வினா கேட்கிறாரு. ஆக்சுவலா அதுக்கு என்ன இனமொழி விடைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு இனமான ஒரு பதிலை கொடுக்கணும், ஓகேங்களா? வேற பதிலை கொடுக்கலாம அதுக்கு இனமான ஒரு பதிலை கொடுத்தா அதுக்கு என்னது? இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு என்ன சொல்றாங்க? கட்டுரை எழுத தெரியும். வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறுதல், ஓகேங்களா? அதை பத்தி சொல்லாம அதுக்கு இனமான மற்றொன்று. இப்ப பாடல் எழுத தெரியுமா அப்படின்னு சொல்றேன், எனக்கு செய்யுள் எழுத தெரியும். உனக்கு உரைநடை எழுத தெரியுமா? எனக்கு கவிதை எழுத தெரியும். அதுக்கு இனமான, ஓகேங்களா, அந்த இனத்தை சார்ந்த வேறொன்று குறிப்பிடுவது தான் என்னது? இனமொழி விடை. இங்க பாருங்க, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். இதுக்கு பிறகு என்னது? இனமொழி விடை. நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் 3 வேற, லாஸ்ட் இருக்கிற மொத்தம் 8 இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 வேற, அடுத்து இருக்கக்கூடிய 5 வேற, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 பாருங்க, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இது எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நேரடியாக விடை இருப்பது. ஆக்சுவலா ஒருத்தன் கேட்கறான்னா ஒருத்தன் வந்து பதில் சொல்ற மாதிரியே இருக்கே, அதனால இது என்னது? வெளிப்படையா இருக்கு, அதனால வெளிப்படை விடைகள். அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் அதுக்கு பேர் என்னது? குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, விடை அப்படின்னா எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 3 என்னன்னா வெளிப்படை விடைகள், லாஸ்ட் 5 என்னன்னா குறிப்பு விடைகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, இது மாதிரிலாம் இருக்கு 3. அப்ப அடுத்து 5 இருக்கு, ஓகேங்களா? மொத்தம் 8 இருக்கு. நம்ம விடைகள் இப்ப தெளிவா பார்த்துட்டோம். நன்றி.